அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தீபாவளி கொண்டாட்டங்களை தொடர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை தொடர்ந்து இப்போ தமிழர் திருநாளாம் தை திருநாளுக்கு பொங்கல் கொண்டாட்டத்திற்கான ஒரு ஏழை எளிய மக்களுக்கான மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்வுக்கு வந்திருக்கோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தைப்பொங்கல் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஒரு மாற்றங்களுக்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஒரு கற்பனைகளோடு இருப்பாங்க. அதை நம்ம சாத்தியமாக்குறதுக்கும் இந்த இதில் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இந்த முன்னெடுத்து நாங்கள் ஒரு பண்டிகைக்கும் பண்ணுறோம். இந்த பொங்கல் கொண்டாட்டத்திற்கான தொகுப்பு அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் அவங்களுக்கு கொடுக்குற அந்த மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு எல்லாம் உட்பட இந்த பொங்கலுக்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோன்னா, நம்மளோட திருமங்கலம் பக்கத்தில் இருக்க தெரளி பேரமௌண்ட் டெக்ஸ்டைல்ஸ் மில் அவங்க எங்களோட சேர்ந்து நாங்களும் உங்களோட ஒரு பங்களிப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொங்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன பானை, அதுக்குள்ளே பொங்கலுக்கு தேவையான பருப்பு, அரிசி, மண்டவெல்லம், நெய் எல்லாமே அடங்கிய ஒரு தொகுப்பை கொடுக்குறாங்க. இதை நம்ம பயனாளர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான இந்த தை திருநாளில் அவங்களுக்கு ஒரு வேஷ்டி சேலை கொடுத்து அவங்களுக்கு இந்த தை திருநாளை சிறப்பிக்கிறதுக்காக இந்த முன்னெடுத்து நாங்கள் பண்ணுறோம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். தமிழ் தாய் வாழ்த்து. இது ஒரு விவசாயிகளினுடைய பெரிய திருவிழா என்பதை அன்போடு அனைவரும் அறிவீர்கள். குறிப்பாக வயலிலே விளையக்கூடிய அந்த நெற்பயிர்களை எல்லாம் விளைத்து இந்த பொன்னாடையை நாங்கள் அவருக்கு போட்டுகிறோம். நாங்கள் அன்போடு வருகின்றவர்களுக்கு பொன்னாடையை கொடுத்துகிறோம். அடுத்ததாக பொன்னாடையை அவர்கள் அறிவிக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சி. இந்த தெரளியில் இயங்கி வரும் ஒரு சுமார் 45 வருடமாக பேரமௌண்ட் டெக்ஸ்டைல் மில் நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருக்கு. இப்போ அன்பு சூழ் அறக்கட்டளை அப்படிங்கிறது 3 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. அவங்க எங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி இளவரசர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தீபாவளிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளிக்கே செய்ய வேண்டியது எங்களால் கொஞ்சம் லேட் ஆகிட்டனால செய்ய முடியல. இப்போ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் எங்கள் நிறுவனத்து மூலமாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இது அன்பு சூழ் அறக்கட்டளை மூலமாக நாங்கள் இணைந்து செயல்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அன்பு சூழ் அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா பண்டிகைகளுக்கும்
சில ஏழைகளை தேர்ந்தெடுத்து, அதாவது வாழ்வாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். தீபாவளிக்கு சுமார் 150-200 குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கினோம். ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த குடும்பத்தினுடைய எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏதுன்னு கணக்கு பார்த்து அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து விடுவோம். அது மாதிரி அடுத்தபடியாக இப்போ போன கிறிஸ்மஸுக்கு கொடைக்கானலில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு ராஜாலாம் வந்திருந்தாங்க. அங்கே ஒரு சில குடும்பங்களை அங்கே 50 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட்டை கொடுத்தோம். இப்பொழுது பொங்கல் தொடர்ந்து இந்த அன்பு திருவுலக அறக்கட்டளையானது உங்களை போன்ற அன்புடையாளர்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இதை உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லும்படி நீங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.